சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. வானூர் பூதரத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும் நாமமுடையவர் அவரே மேலானவர். அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவன் இந்த மாதத்துக்கென்று நமக்கு கொடுத்த அந்த வேத வார்த்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 13 வசனம் 6, 13ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், Psalm 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நன்மை செய்யலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொன்னீங்கன்னா அது சரியில்லை, அது தவறு. ஸோ நன்மை தேவன் இடத்துலேருந்து நன்மை பெறாதவங்க யாருமே கிடையாது. எல்லா மனிதர்களும் பைபிள் சொல்கிறது, நல்லோருக்கும் தீயோருக்கும் அவர் மழையை வரிசிக்க பண்ணுகிறார், வெயிலை வைக்கிறார். இந்த வெயிலும் மழையும் இல்லைன்னா உலகத்தில் மனுஷன் வாழ முடியாது. ஸோ எல்லாமே அவர் எல்லாருக்கும் பண்ணுறார். ஸோ எனவே நன்மை இல்லை, எனக்கு நன்மையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாரையும் தேவன் நன்மையினால் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஆயிரம். நம்ம யோசித்து பார்க்கணும், எப்படிலாம் செஞ்சார். அநேக நேரம் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், நான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், இவ்வளோ பாடுதல் இருக்கேன், அவர் என்னை பார்க்கவே இல்லையா. சொல்லப்போனால் இந்த சங்கீதத்தில் துவக்கத்துலேருந்து அப்படி தான் ஒரு மன கும்முறலை சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். முதலாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா Psalm 13:1. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டு இருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமேன், ஆமேன். இந்த வசனத்தில் துவக்கத்துலேருந்து நம்ம பார்த்தோம். இது நம்ம நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கும்முறலாக கூட இது காணப்படுகிறது. எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், உம்முடைய முகத்தை எவ்வளோ தான் எனக்கு மறைப்பீர். ஆனால் நம்ம கேட்குற சில விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெபங்கள் அதற்கு உடனடியாக பதில் கிடைக்காத பட்சத்தில், அல்ல நம்ம நினச்சது நடக்காத பட்சத்தில், ஆண்டவர் என்ன மறந்துட்டார், எனக்கு அவர் பதில் கொடுக்க மாட்டேங்காரு, என் முகத்தை தம்முடைய முகத்தை மறைக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நம்ம சில நேரத்தில் மனசில் சொல்லுவோம், அல்லது வெளியே கூட சொல்லுவோம், புலம்பிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் அங்கேயும் சங்கீதக்காரன் நம்புகிறாரு. அது மாத்திரமில்ல, என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். சஞ்சலத்தை தினமும் தான் இருதயத்துக்குள்ளே வச்சு, தினமும் தன்னுடைய சஞ்சலத்தை இருதயத்தில் வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். இது ஆண்டு பண்ண சொன்னாரா? ஆண்டு எல்லா சஞ்சலத்தையும் இருதயத்தில் வச்சுக்கோ, நீ உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இரு, என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், இவ்வளோ ஆண்டு சொன்னாரா? சொல்லலை. இந்த ஆண்டு துவக்கத்தில் ஆண்டர் நமக்கு இந்த ஆண்டுக்கென்று ஒரு வசனத்தை கொடுத்தார். அவர் இயேசு கிறிஸ்து நம்மை கருத்தாய் விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 நினைக்கிறேன். ஸோ அவர் ஏற்கனவே இந்த ஆண்டு துவக்கத்திலே சொல்லிட்டார். வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிறவர், கருத்தாய் விசாரிக்கிறவர் ஆனபடியால், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் எழுதியிருக்காரு, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்துவாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். இதை ஆண்டவர் செய்ய சொல்லலை, நம்ம போட்டு எழுத்து போட்டுக்கிறோம். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம அப்படி தான் செய்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம நடந்துக்கிறோம். எல்லா பிரச்சனையும் தூக்கி இறுதியில் வச்சுக்கிட்டு இதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, பலவிதமான யோசனைகளை யோசிக்கிறோம். எதுவுமே நடக்க போகிறதில்ல. நான் உங்களை கருத்தாக விசாரிக்கிறேன், உங்களை கவனிக்கிறேன், எல்லாம் பார்க்குறேன், உங்களை விசாரிக்கிறேன். உங்கள் கவலை ஏன் மேலே வச்சுருங்க. அவர் மேலே வச்சுருந்தால் இன்றைக்கி என்ன பண்ணியிருப்போம்,
கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம அதை செய்யாதனால அதை நம்ம சுமந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அதுக்காண்டு உட்காந்து யோசனை பண்ணுறது என்ன போட்டிருக்கு? நான் 3ஆம் வசனம், என் தேவனாய் கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்துடணும், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, பதில் கொடுங்க, நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்ம ஆண்டவர் கையில் கொடுத்துரும். நம்மளுக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை செஞ்சுருக்கார், நமக்கு செய்யாத நன்மைகளே கிடையாது, எல்லாருக்கும் நன்மை செஞ்சுருக்கார். ஸோ நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும், உலக பிரகாரமாக நிறைய நன்மைகள் உண்டு. நம்ம குடும்பம் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோம்ல, அதுவே பெரிய நன்மை. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். நல்ல சமுதாயத்தில் இருக்கிறோம், நல்ல வேலை கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி அநேக விஷயங்களை தேவன் நம்ம கொடுத்துருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர்கிட்ட இல்லை. இன்றைக்கி தெருவில் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் தெருவில் பேப்பர் பொறுக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க, தெருவில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி போக வழி இல்லாமல் இருக்காங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்க வசதி இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்மளாம் நல்லா வச்சுருக்கார் ஆண்டவர். ஸோ எனவே ஆண்டவரிடத்துலேருந்து நன்மை பெறவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இது தினமும் நம்மகிட்ட இருக்கணும். இந்த மாதத்தில் அதை நீங்கள் செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். இது வரைக்கும் என்னென்ன செஞ்சுக்க யோசித்து பாருங்கள். ஆண்டவர் செய்யாத நன்மையே கிடையாது, செஞ்சிருக்கிறார். நன்மை செய்தார் என்று அவர் சொல்லி பாருங்கள், இன்னும் அதிகமாக செய்வார். நம்ம நன்றி சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு வாங்க முடியும். எனவே வருகிற நாட்களில் ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த நாட்களில் இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், அவரை போற்றி பாடுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அதை நீங்கள் சேலஞ்சை எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தில் ஃபுல்லாக என்னெல்லாம் ஆண்டவர் எனக்கு செஞ்சுக்காருன்னு யோசித்து நீங்கள் உட்காந்து யோசித்து பார்த்தாலே அது பேப்பராக வரும். அவ்வளோ செஞ்சுக்கார். சங்கீதம் 103 வசனம் 1-2 என்ன சொல்லுது? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எவ்வளவோ செஞ்சுருக்காரு, அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. இது வரைக்கும் அவர் செஞ்சார் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஸோ 10 குஷ்டரோகிகளை தேவன் சுஸ்தமாக்கினார். ஒருத்தர் தான் நன்றி சொன்னார். ஆண்டவர் கேட்டார், மீதி 9 பேர் எங்கே? அந்நியனாகிய நீ தானே வந்திருக்கிற. ஏன்னா அவர் அதை எதிர்பார்த்து அதை அவன் செய்யும் பொழுது, தேவன் செய்யும் பொழுது, அவருக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது இன்னும் அவர் உங்களுக்கு செய்வார், இன்னும் செய்வார். எனவே அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம முதல்ல இந்த மாதம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். ஸோ அநேக காரியங்களை செஞ்சுக்கார். ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கலாம். அதாவது உலக பிராரம்பண காரியங்கள் இல்லாமல் இது கொஞ்சம் ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புக் ஆஃப் ஏசாயா சாப்டர் 53 verse 12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டினார். அதாவது நம்ம எல்லாருடைய பாவத்தையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். அதே தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஜான் சாப்டர் 1 verse 29, யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் இங்கு அறிமுகப்படுத்தும் போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அதாவது நம்ம எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். அது எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா? இன்னைக்கு நம்மளாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தராய் நீதிமான்களாய் அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக இருக்கிறோம். ஆனால் நாமோ எதுவுமே செய்யாமல் ஒரு ஜபத்தின் நிமித்தம், அவரை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம், அவருடைய இரத்தத்தை நாம் நம்பினது நிமித்தம் நமக்கு ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை, அதாவது அந்த முக்தியை கொடுத்திருக்கிறார். மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை உண்டு, எல்லா சமயமும் அதை ஒத்துக்கொள்கிறது. நமக்கு அது நன்றாக தெரியும். இங்கே வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சரி, கொஞ்ச நாட்கள் தான், 70 வயது அல்லது பலத்தின் மிகுதியால் 80 எப்படியோ போய்ட்டுருக்கு. ஆனால் அதன் பின்பு வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமான நித்தியமானது.
ஸோ நித்தியமாக நம்ம அக்கினி கடலில் இருக்க போகிறோமா, நித்தியமாக தேவனோடு பரலோகத்தில் இருக்க போகிறோமா என்பதை இந்த உலகத்தில் இந்த கொஞ்சம் ஆண்டுகள் வாழ்கிற இந்த ஆண்டு தான் தீர்மானிக்க போகிறது. தம்முடைய ஜீவனை கொடுத்து, இரத்தத்தை கொடுத்து, தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்து, நமக்காக மரித்து அந்த வெளியேற பெற்ற அந்த ரட்சிப்பை நமக்காக சம்பாதித்து வைத்தார். நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவினார். ஒரு மனிதனுடைய பாவம் கழுவப்பட வேண்டுமானால் பாவம் இல்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு ஆட்டோட இரத்தமோ கோழியோட இரத்தமோ ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவிவிட முடியாது. இன்றைக்கி நிறைய நம்ம கேள்விப்படுற நரபலிகள் விடுறாங்க. மூத்த பிள்ளைய அல்லது சின்ன குழந்தைய அடுத்த விட்டு பிள்ளைய என்னெல்லாம் எப்படிலாம் உலகத்தில் கொடுமையான ஒரு நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நரபலிகள், முக்தி அடையணுன்றதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. பலவிதமான பலிகள் நடக்கிறது, பலவிதமான யாத்திரைகள், தானங்கள் அவங்க பண்ணுறாங்க மக்கள் இன்றைக்கி உலகத்தில். ஸோ மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை உண்டு. அதில் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். வேதம் சொல்கிறது இயேசுவே வழி, இயேசுவை தவிர வேறு வழி கிடையாது, அவரை தவிர வேறு வழி கிடையாது. அதை நம்ம கண்டு கொண்டோம். அந்த ஒரு பெரிய கிருபையை தேவன் நமக்கு கொடுத்தார். அதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய நன்மை. இந்த உலகத்தில் கிடைக்க முடியாத மிகப்பெரிய நன்மை என்னன்னா நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க, அந்த வார்த்தையின்படியே அதை விசுவாசித்த நம்ம எல்லாரையும் தேவன் ரட்சித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய எல்லா பாவத்திலிருந்து நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய நன்மை. இதெல்லாம் நம்ம சாதாரண கணக்கில் எடுக்கிறதே இல்லை. நம்ம இன்றைக்கி இதெல்லாம் இல்லாமல் நம்மை சுற்றி 700 கோடி பேர், உலகத்தில் 120 கோடி பேர் நம்முடைய தேசத்தில் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் அல்லது முக்தி பெற முடியாமல் முக்தியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அது கிடைத்திருக்கிறது. நம்ம என்ன பெரிய அதுக்காக என்ன செஞ்சிட்டோம்? நம்ம எதுவுமே பெருசாக செய்யலை. எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒருவேளை புற மதத்திலிருந்து நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பரம்பரை கிறிஸ்தவளாக இருந்து அதன் மூலமாக ரசிக்கப்பட்டிருக்கலாம். எது எப்படியோ அதற்காக நம்ம பெருசாக விலைக்கிரயம் செய்யவில்லை. தேவன் தம்முடைய சொந்த உயிரை இரத்தத்தை சிந்தினார். நம்ம பெருசாக செய்யலை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஸோ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானதல்ல. அதனால தான் தெளிவாக எழுதியிருக்கு. ரட்சிப்பு என்பது நம்மளால் இல்லை, அது தேவனுடைய ஈவு, ஒரு கிஃப்ட்டு. நம்ம அவரை அறிந்து கொண்டோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் கிருபையாக நம்மளை ரட்சித்தார். இது நம்மளால் எதுவுமே இல்லைங்க. நம்ம ஏதோ கொஞ்ச நாள் ஃபாஸ்டிங் இருந்து நம்மளை சரி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்து சரி இவன் சரியாயிருவான், இவன் நல்லா இருப்பான் பார்த்து நம்மளை ரட்சிக்கலை. இது நம்முடைய செயல்னால், நம்முடைய பரிசுத்தமாக வாழ்ந்ததுனாலையோ அப்படிலாம் நினச்சிடாதீங்க. கிருபையினால், இது நம்மளால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதல்ல. ரட்சிப்பு என்பது எந்த ஒரு செயலினால், நம்மளுடைய செயல், நம்ம சில ஃபாஸ்டிங் இருந்தோம், ஜெபம் பண்ணுறோம், அல்லது இந்த காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நம்மளே ஒதுக்கி பரிசுத்தமாக வாழ்ந்தோம், இப்படிலாம் செஞ்சதுனால கிடைத்தது இல்லை ரட்சிப்பு. கிரியினால் ரட்சிப்பை பெற முடியாது, கிருபையினால் மட்டும்தான் பெற முடியும். ஸோ தேவன் நம்மளை ரட்சித்தார். நம்மளுக்கு இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியலை. மிகப்பெரிய கிஃப்ட்னா அது இதுதான். இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு, நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது, நமக்கு முக்தி கிடைத்தது, பரலோகம் கிடைக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிட்டோம், அவரோடு கூட இருப்போம். ஸோ அந்த பெரிய கிஃப்ட். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அதே வசனத்தில், முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எபேசியன் சாப்டர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்படி தான் நம்ம இருந்தோம், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து கடந்தோம். சங்கீதக்காரர் சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார். இப்போ பிறக்கும் போதே பாவியாக தான் பிறந்தோம். ஆனால் நம்ம எல்லாம் தேவன் ரட்சித்தார். எப்படி? கிருபையாக ரட்சித்தார். இது நம்மளுடைய செயல்நாள் இல்லை, அவருடைய ஈவு. ஸோ அதை குறித்து நமக்கு தெரிய வேண்டும். அந்த ரட்சிப்பு மிகப்பெரியது. அதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இன்றைக்கி நிறைய பேர் அதை தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 8. ரோமர் 5:8.
நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் நமக்காக மரித்தார். நம்ம வந்து பரிசுத்தமாக மாறி சில விஷயங்கள்லாம் செஞ்சு அவரோட ப்ளீஸ் பண்ணி அவர் திருப்தியாகி அதுக்கப்புறம் நமக்காக அவர் மரிக்கலை, அதுக்கப்புறம் நம்மளை அவர் ரட்சிக்கலை. நம்ம பாவியாக இருக்கும்போது தான் நம்மளை ரட்சித்தார். பாவிகளை தேடி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஸோ எனவே அவருடைய இரத்தத்தின் அவர் தன்னையே கொடுத்து நம்ம மீட்டார். அந்த ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பு, மீட்பு, அந்த நீதிமானாக்குற விஷயம் அது மிகப்பெரிய ஒரு நன்மை, மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தணும், அதை மறக்கவே கூடாது. ஸோ அது மிகப்பெரிய விஷயங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 கூட நம்ம வாசிக்கலாம். 2 Corinthians chapter 5 verse 21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவரோடு கூட நீதிமானாக மாறும்படிக்கு பாவமில்லாத அவர் பாவமானார். ஸோ அதுதான் வந்து பெரிய விஷயம். நமக்காக அவர் பாவமாகிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ தேவன் தாமே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து மரணபரியும் சிலுவையின் மரணபரியும் தம்மை தாழ்த்தி நம்மை ரட்சித்தார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தோம். ரட்சிப்பு அது மிகப்பெரியது, விலையேற பெற்றது. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தோம். தேவன் செய்த நன்மைகள் ஆயிரம் அந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று தான் வசனம் சொல்கிறது. நமக்கும் அவர் நிறைய செஞ்சிருக்கிறார். ஸோ எனவே அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தோம். நம்மை பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்தமாக்கினார், நீதிமானாக்கினார், அவருடைய பிள்ளைகளாக்கினார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தோம். இந்த நன்மை மிகப்பெரியது. இந்த நன்மையை நாம் பெறுவதற்கென்று எதுவுமே செய்யலை, அவரை நம்பணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம செய்யலை. அதை கண்டு தேவன் நம்மை கிருபையினாலே ரட்சித்தார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக நம்ம பார்த்தீங்கன்னா எதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம்? 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஸோ ஆண்டவர் நமக்காக பட்ட அந்த பாடு, கை கால்களிலே ஆணிகளினால் துளாவப்பட்டது, தலையிலே முள் கிரீடத்தினால அவர் சூட்டப்பட்ட அடிக்கப்பட்டது, பலவிதமான பாடுகள், சித்திரவதைகள் அவர் நமக்காக அன்று ஏற்றுக்கொண்டார். அந்த அடிபட்ட அந்த தழும்புகள் கை கால்களிலே, இருதயத்திலே, விழாவிலே, தலையில், சரீரம் முழுவதும் அந்த தழும்புகளால் என்னானோ சுகமானீர்கள். என்னோட கூட வாசிங்க. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதாவது இது ஆல்ரெடி முடிந்து போன ஒரு விஷயம், குணமானீர்கள். ஸோ என்னைக்கு ஆண்டவர் நமக்காக சிலுவையிலேயே அடிக்க கொடுத்தாரோ, தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, நமக்காக கை காலில் ஆணிகளால் துளாவப்படுவதற்கு ஒப்புக்கொண்டாரோ, அந்த தழும்புகளினால் நம்ம குணமாகி விட்டோம். குணமானீர்கள். ஸோ குணமாவீர்கள்னு போடலை, குணமானீர்கள். ஸோ ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாம் சுகமாகி விட்டோம், நம்மை குணப்படுத்தி விட்டார். இந்த தேவன் கொடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் சரீர சுகம். ஸோ இந்த சரீர சுகம் இன்றைக்கி அவர் கொடுக்க போகிற ஒரு ஹீலிங் கிடையாது. இந்த ஹீலிங், இந்த சரீர சுகம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக அவர் சிலுவையிலேயே இரத்தம் செஞ்சினார். பார்த்திங்கன்னா, நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல, அன்னைக்கு அந்த தழும்புகளால் நம்ம சுகப்படுத்தி விட்டார். எப்படி நம்முடைய பாவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலேயே அவர் நம்முடைய பாவத்துக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு விட்டாரோ, அதே போல் நம்முடைய சுகத்திலிருந்தும் நம்மை குணமாக்கி விட்டார். ஆனால் இன்றைக்கி அதை அறியாமல், அதை பொறுத்த ஒரு வெளிப்பாடு இல்லாமல், அறிவு இல்லாமல் நம்ம இன்றைக்கி வியாதியை சுமந்து கொண்டுட்ருக்கோம். இந்த வியாதி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ நம்ம வசனம் உண்மைதான், வசனம் மாறாது. அப்படி வியாதி இருந்துச்சுன்னா இன்றைக்கி அந்த விசுவாசத்தோடு அதை சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ தேவன் சுகமாக்கி விட்டார், குணமானீர்கள். நீங்கள் ஏற்கனவே குணமாயிட்டீங்க, இனிமேல் நீங்கள் குணமாக போகிறதில்லை. குணமானீர்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தோட அந்த குணத்தை, சுகத்தை, அந்த ஹீலிங்கை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஸோ அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் செய்த நன்மைகள் ஆயிரம். இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்காத நன்மைகள். இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. நம்ம கேட்டது கிடைக்கல, அதுக்காண்டி உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் செஞ்ச அநேக நன்மைகளை நம்ம மறந்து போகிறோம், அதை யோசிக்கிறது இல்லை.
எனவே தேவன் செய்த இந்த நல்ல சுகத்துக்காக சிலுவையிலே நமக்கு குணமாக்கி விட்டார். அந்த குணத்துக்காக, ஹீலிங்காக, அந்த சுகத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பாவத்திலிருந்து நம்மளை மீட்டார், வியாதியிலிருந்து நம்மளை சுகமாக்கினார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கலாத்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலேசியன்ஸ் சாப்டர் 3 verse 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நன்மை என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். சாபங்கள் என்பது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அது வரும் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. ஆசீர்வாதங்கள் 1000 தலைமுறைக்கு வரும், ஆனால் சாபங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் வரும். ஸோ நியாய பிரமாணத்தில் எதுக்கு என்னென்ன சாபம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக அவர் சாபமானார், நாம் சாபமாகிவிடக்கூடாது என்பதற்காக அதிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். சாபத்திலிருந்து மீட்டு ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்மை மாற்றினார். இன்றைக்கி அநேக சாபத்தின் பிடியில் இருக்கிறாங்க. பரம்பரை சாபம், ஒன்று குழந்தை இருக்காது, அல்லது திருமணம் நடக்காது, அல்லது இந்த இத்தனை வயசில் இறந்து போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்குறேன். குடும்பங்கள், அந்த குடும்பம் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் சாபங்கள். ஆனால் தேவன் நம்மை அந்த சாபத்திலிருந்து நீக்கி நியாயப்பிரமாணத்தின் அந்த சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்னையும் உங்களையும் அவரே சாபமானார். ஸோ நமக்காக சாபமாகி நம்ம சாபத்திலிருந்து மீட்டு நம்மை ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக்கினார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தோம். இன்றைக்கி அநேக ஆசீர்வாதங்களால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அதை நம்ம பெற்றுக்கொண்டோம், அறிந்து கொண்டோம், கண்டு கொண்டோம், அனுபவிக்கிறோம். மற்றவர்களுக்கு நம்ம அதை சொல்லுவோம், தெரியாதவங்களுக்கு அதை சொல்லுவோம். இயேசு தான் வழி. சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நோயிலிருந்தும் சுகப்படுத்துவதற்கு, விடுதலை செய்வதற்கு, மீட்பதற்கு இயேசு தான் வழி. அதை நம்ம சொல்லுவோம். நம்மை அவர் மீட்டு கொண்டார், சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். நம்ம சாபத்தில் இல்லை, அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றினார், அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 8:9. 2 Corinthians chapter 8 verse 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரமானாரே. இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நாங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு நம் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆண்டவர் ஐஸ்வர்யவான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் நமக்காக அவர் தரித்திரரானார். இயேசு கிறிஸ்து தரித்திரர் கிடையாது, அவர் ஐஸ்வர்யவான் தான். மாட்டுக்கொட்டையில் பிறந்தனால அவர் தரித்திரர் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தப்பாக சொல்லப்பட்ட ஒரு தவறான கண்ணோட்டம். ஆண்டவர் தரித்திரர் கிடையாது, நல்ல செல்வந்தர் தான். இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அளவுக்கு அதிகமாக அவர்கிட்ட சொத்து இருந்துச்சு, அதான் பேர். ஆனாலும் நமக்காக தரித்திரரானார், நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு தரித்திரரானார். அப்போ அந்த நோக்கமே நிறைவேறட்ட என்ன அர்த்தம்? அது ரசிக்கப்பட்ட நம்ம தான் முதலாவது அதை அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். நம்மவே அது தப்புங்கிற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தவறான போதனைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதை நம்ம விட்டுட்டுருக்குறோம். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். ஸோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளும். அந்த நன்மைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடைசியாக யோவான் 14:27. John chapter 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி சமாதானம் இல்லாமல், மனசில் நிம்மதி இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஜெபித்தோம் நிறைய விஷயங்களுக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், அந்த பிரச்சனை, பயம். ஆண்டவர் இங்கே சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல. உலகம் கொடுக்குற சமாதானம் நிம்மதினா அது டெம்பரரி. ஆண்டவர் கொடுக்குறது பெர்மனன்ட், அது நிரந்தரமானது. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தி சொல்லும்போது அவங்க மேய்ப்பருக்கு சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, முதல்ல உங்களுக்கு சமாதானம். ஸோ பயப்படாதீர்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், பயப்படாதீர்கள். அதான் முதல்ல சொல்லப்படுகிறது. சமாதானமாக இருங்கள்.
ஸோ ஆண்டவர் அந்த உலகம் கொடுக்க முடியாத நிரந்தரமான சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இதெல்லாம் ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்ததின் நிமித்தம் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைத்த நன்மைகள். ஸோ அவர் வந்திருக்காட்டி இந்த நன்மைகள் நமக்கு கிடைச்சிருக்காரு. பாவத்திலிருந்து நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம், பாவ மன்னிப்பு கிடைத்தது, சொர்க்கத்துக்கு முக்தி அடைந்தோம், முக்தி பெற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வியாதியிலிருந்து குணமாக்கி விட்டார். ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எல்லா வியாதியிலிருந்து நம்மை குணமாக்கி விட்டார். அவருடைய தழும்பு, அவருடைய காயப்பட்ட கரம், அந்த காயங்களினாலே, அந்த காயத்தின் தழும்புகளால் நாம் குணமாகி விட்டோம். ஸோ மூன்றாவதாக ஆண்டவருடைய அந்த நம்மை சாபத்திலிருந்து அவர் மீட்டிருக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ பேர் சாபத்திலிருந்து மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் நம்மை மீட்டு ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றிருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம், நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். ஐந்தாவதாக நமக்கு சமாதானத்தை கொடுத்து போயிருக்கார். இதெல்லாம் நன்மைகள். இந்த நன்மையெல்லாம் நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். ஸோ நமக்கு இன்றைக்குள்ள தேவையை பார்க்காதீங்க, இது வரைக்கும் அவர் செஞ்சதை பார்த்து அதுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு நாட்களில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட பாக்கியங்களை தேவன் நமக்கு கொடுப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் மீது அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்த நன்மைகளுக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவத்திலிருந்து எங்களை மீட்டு பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் மாற்றினீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. சாபத்திலிருந்து எங்களை மீட்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றினீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நோய் நொடியிலிருந்து எங்களை மீட்டு ஆண்டவரே உம்முடைய அந்த காயப்பட்ட அந்த தழும்புகளால் எங்களை குணமாக்கினீர், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே எங்களை ஐஸ்வர்யங்களாக மாற்றும்படிக்கு நீர் தரித்திரரானீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு உலகம் தர முடியாத ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களை நினைத்து, இது மாத்திரமல்ல எவ்வளவோ நன்மைகளை எங்களை சொல்லி, நல்ல குடும்பம், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர், நல்ல உடன் பிறந்தோர், நல்ல சமுதாயம், நல்ல சபை, நல்ல போதகர், ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறீர், அழகை கொடுத்திருக்கிறீர், அறிவை கொடுத்திருக்கிறீர், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், இன்னும் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர், வீட்டை கொடுத்திருக்கிறீர், வாகனங்கள் கொடுத்திருக்கிறீர், எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை தெய்வமாக கொண்ட ஜனங்களாகிய நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் 700 கோடிக்கு மேலே, எங்கள் தேசத்தில் 120 கோடிக்கு மேலே இன்னும் உண்மை அறியாமல் இருக்கும்போது உண்மை தெய்வமாக கொண்ட ஒரு ஜனமாக எங்களை வைத்திருக்கிறீரே, அந்த நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி நன்றி நன்றி. உங்களை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.